ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த படங்கள்லே இது ஒரு பெஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். எக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட நம்ம கதையோட ஹீரோயின். இந்த பொண்ணோட உடம்புல சூரிய ஒளி பட்டாலே அவளோட பிரெயின் டேமேஜ் ஆகி சீக்கிரமே இறந்து போயிடுவா. அதனால பகல் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நைட்டு ஊர் சுற்றுறதா அவளோட வேலை. அப்படி வெளியே போகும்போது ஒரு பையனையும் மீட் பண்ணுறா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே லவ்வும் வருது. இவங்க ரெண்டு பேராலையும் ஒன்று சேர முடிஞ்சதா? கடைசியில் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவே எமோஷனலாக சொல்கிற ஒரு படம் தான் மிட் நைட் சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் ஜாலியா பீச்சில் உட்காந்துருக்கதை காட்டுறாங்க. ஹாய், என் பேரு கேட்டி, இவங்க என் அம்மா. இந்த மாதிரி ஒரு அழகான பீச்சில் என் அம்மா கூட உட்காந்து அவங்க எனக்காக பாட்டு பாடுறதை கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? அந்த அழகான இடத்துல அதுவும் அந்த சூரிய வெளிச்சம் என் மேல படும்போது அப்படியே அங்கேயே இருந்துடலான்னு தோணும். ஆனா அதெல்லாம் வெறும் என் கனவுல மட்டும்தான் நடக்கும். என்னைக்காவது இந்த கனவு பழிக்காதான்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பண்றது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு எக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது. என் மேல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா எனக்கு ஸ்கின் கேன்சர் வந்துடும். அதுவும் இல்லாம என்னோட பிரெயின் டேமேஜ் ஆகி நான் சீக்கிரமே இறந்தும் போயிருவேன். ஸோ அதனால என்னால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. கேட்கறதுக்கே காமெடியா இருக்குதுல்ல அப்படின்னு இந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. கேட்டிக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருக்கிறது அவளோட அப்பா மட்டும்தான். சின்ன வயசுலேயே இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியுமோ ஸ்கூலுக்கு அனுப்புறதே நிறுத்திட்டாரு. அதுவும் இல்லாம பொண்ணு மேல கொஞ்சம் கூட சூரிய ஒளி பற்றக்கூடாதுன்னு இவளோட ரூம்ல மட்டும் ஸ்பெஷல் விண்டோஸ் எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. கேட்டினால பகல் நேரத்துல வெளியே வர முடியாதுல்ல. இதை கிண்டல் பண்ற விதமா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஹே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கேட்டி வேம்பேரா மாறிட்டா. அவ மேல சூரிய ஒளி பட்டா அவ செத்து போயிருவாளாம். அதனாலதான் நைட்டு மட்டும் அவ வெளியில வரா. அப்ப மட்டும் அவகிட்ட யாரும் போயிடாதீங்க, உங்களை கடிச்சு தின்னுருவா அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டே கேட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லாம போயிடுறாங்க. ஆனா மார்கன் அப்படிங்கிற குட்டி பொண்ணு மட்டும் கேட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. அங்கிள், கேட்டிக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா? அவளுக்கு எக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அதாவது அவ மேல சூரிய ஒளி பட்டாலே ஸ்கின் கேன்சர் வந்து இறந்து போயிருவா. அவளால நைட்டு மட்டும்தான் வெளியவே வர முடியும். ஓ அப்படியா, அப்போ ஓகே, நான் நைட்டு வந்து கேட்டி கூட விளையாடுறேன்னு இந்த மார்கன் சொல்லிட்டு போறா. அன்னையில இருந்து இந்த மார்கன் பொண்ணு நம்ம கேட்டியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. என்னதான் மார்கன் இவ கூட விளையாடினாலும் காலையில அவ ஸ்கூலுக்கு போயிருவாள. சோ இவ தனியா தான் இருந்தாகணும். அப்படித்தான் வழக்கம் போல இவளும் ஒரு நாள் ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்கேட் போர்ட்ல ஜாலியா ஒரு பையன் போய்கிட்டு இருக்கத பாக்குறா. இந்த பையன் பேரு தான் சார்லி. என்னன்னு தெரியல, இந்த சார்லியை பார்க்கும் போதெல்லாம் இவளோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். டெய்லி இந்த வழியா தான் சார்லி ஸ்கேட் போர்ட்ல போவான் போல. இவனை பாக்குறதுக்காகவே கேட்டி ஜன்னல் கிட்ட வந்து உட்கார்ந்துருவா. சொல்ல போனா கேட்டியோட உலகமே அவளோட அப்பா, மார்கன், அப்புறம் ஜன்னல் வழியா பாக்குற அந்த சார்லி மட்டும்தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பயங்கரமா போர் அடிக்குதுன்னு ஆன்லைன்ல கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இவளே சொந்தமா டியூன் போட்டு பாட்டெல்லாம் பாடுறா. அப்படியே வருஷங்களும் ஓடுது. கேட்டியும் பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. இத்தனை வருஷத்துல எது மாறிச்சோ இல்லையோ, இவ சார்லிய சைட் அடிக்கிறது மட்டும் மாறவே இல்லை. ஸ்கூல் படிப்புலாம் முடிஞ்சு இன்னைக்கு கிராஜுவேஷன் டே போல சார்லி அவனோட கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஸ்கேட் போர்ட்ல போய்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம கேட்டிக்கும் இன்னைக்கு கிராஜுவேஷன் டே தான். இவளால வெளியே போக முடியலனாலும் வீட்டுக்குள்ளே இருந்து படிச்சு பாஸும் இருக்கிறா. இவளால ஸ்கூலுக்கு போய் சர்டிபிகேட்லாம் வாங்க முடியாதுல்ல. சோ அப்பா தான் இவளுக்காக வாங்கிட்டு வராரு. ஒரு வழியா பொண்ணு கிராஜுவேட் ஆயிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல வரும்போதே கையில கிஃப்டோடய வராரு. இவ்வளவு ஆசையா அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு கிட்டார் இருக்குது. ஆக்சுவலா இந்த கிட்டார் வந்து கேட்டியோட அம்மா யூஸ் பண்ண கிட்டார். சின்ன வயசுல இதை யூஸ் பண்ணி தான் கேட்டிக்கு பாட்டெல்லாம் பாடி காட்டுவாங்க. அதுவும் இல்லாம அம்மா ஞாபகமா கேட்டிக்கிட்ட அந்த கிட்டார் மட்டும்தான் இருக்குது. இதே சந்தோஷத்தோட நைட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில வர பயங்கர சவுண்ட். இவளால தூங்கவே முடியல. என்னடா இதுன்னு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பேர் ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டியால தான் நைட்டு வெளியில போக முடியுமே. சோ நேரா அப்பாவை போய் பார்த்து, அப்பா நான் வெளியில போயிட்டு வரலாமா? என் கிட்டாரை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாட்டு பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். அது இல்லாம 2-3 ஆடியன்ஸும் கிடைப்பாங்க. ப்ளீஸ்பா, நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா, பட் ரொம்ப நேரம் வெளியில சுத்தக்கூடாது, சரியா? பத்திரமா பார்த்து போயிட்டு வான்னு பொண்ணு அனுப்பி வைக்க இவளும் சந்தோஷமா கிட்டார் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சார்லி என்ன பண்றான்னா, இன்னைக்கு கிராஜுவேஷன் டேல சோ அதை என்ஜாய் பண்ற விதமா பார்ட்டி டான்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஆனா சார்லி மத்த பசங்க மாதிரி கிடையாது. இவன் ரொம்பவே சைலண்டான டைப். கொஞ்ச நேரம் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம கேட்டி என்ன பண்றானா, இவ சொந்தமா ஒரு பாட்டை எழுதியிருப்பா போல. இவ எடுத்துட்டு போன கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை
பாட்டை பாடுவா பாருங்க, அதை கேட்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் இவ ஆசைப்பட்ட மாதிரி ஆடியன்ஸ்லாம் யாரும் அங்க இல்ல. அந்த வழியா போன 4-5 பேரு இவ பாட்டு பாடுறத பார்த்து காசை மட்டும் போட்டுட்டு போறாங்க. இவ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம சூப்பரா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம சார்லி வந்துடுறான். கேட்டி பாடுறத கேட்டதும் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. யாரா அந்த பொண்ணு இப்படி பாடுறாளேன்னு இவன் கிட்ட வந்து மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவ பாடிக்கிட்டே திரும்பி சார்லிய பார்க்கவும் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நாளா ஜன்னல் வழியா அதுவும் தூரமா பார்த்து சைட் அடிச்ச ஒருத்தரை இப்படி கிட்டத்துல பார்க்கவும் யாருக்கு தான் கை கால்லாம் உதறாம இருக்கும். டக்குன்னு கிட்டாரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. சார்லிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க ஒரு நிமிஷம், எதுக்கு இப்ப ஓடுறீங்க அப்படின்னு கேட்கவும் கேட்டிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அது வந்து எங்க வீட்டுல பூனை ஒண்ணு வளர்த்தோம், பாவம் அது அநியாயமா செத்து போயிருச்சு, அதுக்கு ஃபியூனரல் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு மொக்கையா ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. சார்லிக்கு ஒண்ணுமே புரியல. எங்க உங்க பேரை மட்டுமா சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு கேட்கறான். பட் கேட்டி எதுவுமே பேசாம போயிடுறா. பதட்டத்துல அவளோட டைரி அங்கேயே விட்டுட்டு போயிருப்பா போல. சார்லி அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே மறுநாள் விடியுது. நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டி மார்கன் கிட்ட சொல்லிடுறா. அடி பாவி, கிடைச்ச நல்ல சான்ஸை யூஸ் பண்ணிக்காம இப்படி மொக்கையா ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு வந்திருக்க பத்தியா? ஹே, என்ன என்னடி பண்ண சொல்ற? அவனை கிட்ட பார்த்ததுமே என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஓடி வந்துட்டேன்டின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கேட்டி ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவளோட டைரியை தெரியாதனமா அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பால, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹே மோர்கன், நான் என்னோட டைரியை நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டி. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் டி? நீ அங்க போயிட்டு அந்த டைரியை மட்டும் தேடி எடுத்துட்டு வந்து கூட. ஐயோ என்னால முடியாது கேட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னோட பூனைக்குட்டி ஒண்ணு செத்து போச்சு, நான் அதோட ஃபியூனரலுக்கு போகணும் அப்படின்னு செமையா கலாச்சு விட்டுறா. கேட்டி சொன்ன மாதிரியே மோர்கனும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க சார்லி நிக்கிறான். அவன் கையில அந்த டைரி இருக்குது. இத மோர்கனும் பார்த்துட்டு நேரா சார்லி கிட்ட போறா. ஏ மிஸ்டர், உன் கையில இருக்கிறது என் ஃப்ரெண்டோட டைரி, அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஓ, அவங்க உங்க ஃப்ரெண்டா? எங்க அவங்கள காணோம், வரலையா? அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் கொடுத்துருவேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கவும் 2 பேரையும் சேர்த்து வைக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு மோர்கன் ஒரு ஐடியா பண்றா. உடனே போனை எடுத்து, நான் உன்னோட டைரியை வாங்கிட்டேன், பட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால இங்க ஸ்டேஷன்ல இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ல அதை கொடுத்துட்டு போயிடுறேன், நீ நைட் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. இவ சொன்ன மாதிரியே நைட் ஆனதும் அந்த டைரியை வாங்குறதுக்காக கேட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க நம்ம சார்லி நிக்கிறான். அவன் கையில அந்த டைரி இருக்குது. இத பார்த்ததுமே கேட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடி பாவி மோர்கன், இதெல்லாம் உன்னோட வேலை தானு திட்டிக்கிட்டே மோர்கனுக்கு கால் பண்றா. மோர்கன் ஒரு ஐஸ்கிரீம் கடையில பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க டெலிபோன்ல ரிங் அடிக்கவும் இவளை அட்டன் பண்ணி பேசினா கால் பண்ணிருக்கிறது வேற யாரில்ல, நம்ம கேட்டி தான். ஏ மோர்கன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்? ஏ கேட்டி, இப்ப எதுக்கு கோவப்படுற? ஆக்சுவலா நான் உனக்கு நல்லதான் பண்ணிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைச்சு நீ அதை மிஸ் பண்ணிட்ட. அதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். அதெல்லாம் இருக்கட்டும் டி, இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு, நைட் ட்ரெஸ் போட்டுட்டு முடிய சரியா கட்டாம ஒரு பைத்தியக்காரி மாதிரி வந்திருக்கேன். இப்படி என்ன பார்த்தா என்ன நினைப்பான்? ஏய் ரொம்ப பண்ணாதடி, காதலுக்கு இந்த அழகு ட்ரெஸ் இதெல்லாம் முக்கியமே இல்ல, நீ தைரியமா போய் பேசு அப்படின்னு இவங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சார்லி எட்டி பார்த்தா கேட்டி அங்க ஓரமா ஒளிஞ்சிருக்கிறத அவனும் பாத்துறான். ஹே, நீ இங்கதான் இருக்கியா? மறுபடியும் உன்னை பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னோட டைரியை கூட. நீ வாங்குறதுக்கு போக சார்லி அதை கொடுக்க மாட்டான். இந்த டைரி உனக்கு வேணும்னா உன்னோட பேரை மட்டுமா சொல்லிட்டு போ. அது வந்து என் பேரு கேட்டின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போறா. கொஞ்சம் தூரம் போனவா திரும்பி சார்லியை பார்த்து, நீ இந்த டைரியை ஓபன் பண்ணி படிச்சியா? ஃபுல்லாலாம் படிக்கல, ஜஸ்ட் ஓபன் பண்ணி 2-3 பேஜஸ் தான் பார்த்தேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளவு தைரியம் தான் என் டைரி நீங்க படிச்சிருப்பீங்க? ஏங்க இது என்ன மம்பா போச்சு? இது உங்க டைரி தான் எனக்கு தெரியும், பட் இது எப்படி உங்ககிட்ட ஒப்படைக்கிறது? நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் டைரியை ஓபன் பண்ணி உங்க டீடைல்ஸ் எது இருக்கான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரி சரி, நான் கிளம்புறேன், பாய். எங்க ஒரு நிமிஷம், எதுக்கு இப்படி அவசர அவசரமா ஓடுறீங்க? இல்ல, என் வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும், அதான். நீங்க தப்பா நினைக்கலனா நானும் உங்க கூட நடந்து வரலாமா? கேட்டியும் இதுக்கு ஓகேன்னு சொல்ல 2 பேரும் ஒன்னா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா ஜன்னல் வழியா அதுவும் தூரமா பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு நம்ம கூட ஒன்னா நடந்து வரதை நினைச்சு கேட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி, இதுக்கு மேல நம்ம ஒன்னா நடந்து போறது நல்லதுக்கு இல்ல. அதோ தெரியுதா, அதான் என்னோட வீடு, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். என்னது, அதுதான் உன்னோட வீடா? கேட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் டெய்லி உங்க வீட்டு வழியா தான் என்னோட ஸ்கேட்டிங்ல போவேன். ஆனா ஒரு நாள் கூட நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ என்ன இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நம்ம கேட்டிக்கு தான் அவனை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதே. சோறு சாப்பிட்றோமோ இல்லையோ சார்லியை பார்க்கணும்னு கரெக்டா ஜன்னல் கிட்ட வந்து உட்காந்துருவா. பட் இந்த விஷயத்த சார்லி கிட்ட சொன்னா அவன் எதுவும் தப்பா நினைச்சுப்பான்னு நானும் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு போய் சொல்லிடுறா. சரி, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பவும் சார்லி இவளை பார்த்து,
கேட்டி நாளைக்கு மார்னிங் நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். ஐயோ மார்னிங் ஃபுல்லா நான் செம பிஸியா இருப்பேன், கண்டிப்பா முடியாது. நைட்டு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், உனக்கு அது ஓகேவா? உன் நம்பர் அந்த டைரியில எழுதி ஓபன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி சார்லி அவன் நம்பர் அதுல எழுதி வச்சிருக்கான். இத பார்த்ததும் கேட்டியோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். மறுநாள் நடந்த எல்லா விஷயத்தையும் மார்கன் கிட்ட சொல்றா. ஹே சூப்பர் ரீ, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. இப்படியே நிக்காம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகு. அவனுக்கு கால் பண்ணி 2 பேர் ஒரு டேட்டிங் போயிட்டு வாங்க. ஐயோ டேட்டிங்கா? அதெல்லாம் தப்பு. எனது தப்பா? நீ இப்படியே இருந்தனா ஒண்ணுமே நடக்காது. முதல்ல அவனுக்கு மெசேஜ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் இவனும் சார்லிக்கு மெசேஜ் பண்றா. சார்லியோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அவளோட வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பா போல. அந்த பார்ட்டிக்கு கேட்டியையும் மார்கனையும் சார்லி இன்வைட் பண்றான். எல்லாம் ஓகே, பட் பார்ட்டிக்கு போறதுக்கு முதல்ல அப்பாவோட பெர்மிஷன் வேணும். ஸோ கேட்டியும் மார்கனும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பாக்குறாங்க. பட் அப்பா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகுது. ப்ளீஸ்ப்பா இந்த ஒரு டைம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. கேட்டி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனது இல்லைல்ல. ஸோ மார்கன் தான் கேட்டியை சூப்பரா ரெடி பண்ணி அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் செம ஜாலியா இருக்காங்க. கேட்டி இதுக்கு முன்னாடி டிவியில தான் அந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பார்த்திருப்பா. இப்ப நேர்ல பார்க்கவும் இவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் என்ன, சார்லி கூட சேர்ந்து அந்த பார்ட்டியை ரொம்பவே என்ஜாய் பண்றா. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் இவங்க 2 பேரும் பீச்சில் ஒரு வாக்கிங் போறாங்க. அப்போதான் சார்லி அவனை பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்றான். எனக்கு ஸ்விம்மிங் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு ரூஃப் மேல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கும் போது எனக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஹே சார்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதோ இந்த பீச்சுக்கு தான் என் அம்மா என்னை அடிக்கடி கூட்டிட்டு வருவாங்க. அவங்க கிட்டார் எடுத்து பாட்டு பாடினாலே நான் மெய் மறந்து போயிருவேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சார்லி ஒரு போட் கிட்ட அவளை கூட்டிட்டு போறான். ஹே கேட்டி, இதான் என்னோட போட்டு. கொஞ்சம் இதை ரெடி பண்ற வேலை இருக்குது. எப்படியாவது சீக்கிரமே இந்த போட்டை ரெடி பண்ணி கடல்ல ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு வரணும். நீயும் என் கூட வருவியா? நம்ம 2 பேர் ஜாலியா ரைடு போயிட்டு அப்படியே அந்த அழகான சன்செட்டையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட கேட்டி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறா. ஏன்னா அந்த சன்செட்லாம் இவ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதுவும் இல்லாம நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது சார்லிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நம்மளை விட்டுட்டு போயிருவான் அப்படிங்கிற பயத்துல இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நெருக்கமாகிட்டே வராங்க. நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சோ சார்லி தான் அவனோட கார்ல கேட்டி வீட்டுல டிராப் பண்றான். கேட்டி ஒரு பையன் கூட கார்ல வந்து இறங்குறத இவளோட அப்பாவும் பாத்துறாரு. மறுநாள் சார்லியை பாக்குறதுக்காக அப்பா கிட்ட என்ன போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டி மார்கன் யோசனை பண்ணி கேட்டி நேரம் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இன்னைக்கு நைட்டு மார்கன் கூட வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கேன், நான் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அப்பாக்கு இவ போய் சொல்றது தெரிஞ்சும் சரி பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. கேட்டியும் அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறா. பட் அவளுக்கு மனசே கேட்கல. அப்பா சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குது, நான் அவனை பாக்குறதுக்கு தான் போறேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அதெல்லாம் ஓகே தான். உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா? இல்லப்பா, இப்ப வரைக்கும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரமே நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்க பாரு கேட்டி, உன்னை பத்தி அவனுக்கு முழுசா தெரிஞ்சாதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். முதல்ல அவன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு கேட்டியையும் பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு. கேட்டிக்கு மத்த பொண்ணுங்களை மாதிரி ஜாலியா ஊர் சுத்தி பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சோ இதை புரிஞ்சுக்கிட்ட சார்லி கேட்டியை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு அவளை பீச் பப்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறான். சார்லிக்கு மறுபடியும் ஸ்விம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது போல. இதை பத்தி கேட்டுக்கிட்ட சொல்றான். என்னோட கோச் எனக்கு கால் பண்ணி மறுபடியும் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல என்ன கலந்துக்க சொல்லி கூப்பிட்டாரு. பட் நான் அதுல கலந்துக்கல. ஏன் சார்லி, என்னாச்சு? நீ அந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும். கேட்டி, என்ன பேசுற நீ? நான் அதுல கலந்துக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபிட்டா இருக்கணும். என்னால அது முடியும்னு தோணல. இங்க பாரு சார்லி, உன்னால கண்டிப்பா முடியும். உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாது இதுல கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்த்து பேசு அப்படின்னு கேட்டி சொல்லியிருப்பா போல. இவனும் மறுநாள் கிளம்பி கேட்டியோட வீட்டுக்கே வந்துடுறான். அப்பா சார்லியை பார்த்து உனக்கு கேட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இவனும் அங்க வந்துடுறா. அப்பா உடனே எதுவும் சொல்லாம சார்லி கூட கேட்டியை பத்திரமா அனுப்பி விடுறாரு. நேரா 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. கேட்டியை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போகணும்னு இவளுக்கும் தெரியாம சர்ப்ரைஸா ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா 2 பேரும் ஒரு பெரிய சிட்டிக்கு போறாங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கவும் கேட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சிட்டி ஃபுல்லா சுத்தி பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கேட்டி கிட்டார் வாசிக்கிறத பார்க்கணும்னு சார்லிக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா கேட்டி தான் கூச்சப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் அதை பண்ணல. இங்க பாரு கேட்டி, எனக்காக இல்லைனாலும் உன் திறமையை மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவாது நீ கிட்டார் வாசிச்சே ஆகணும். எதை பத்தி யோசிக்காம தைரியமா பண்ண அப்படின்னு சொல்லவும் இவளு கிட்டார் எடுத்து பாட்டு பாட
ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல பெருசா யாரும் இவளை கண்டுக்கல. ஆனா நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இத பார்க்கவும் கேட்டியால சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இவ பாட்டை முழுசா பாடி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு கூட்டமே சேர்ந்துருது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேர் கேட்டியோட பாட்டை ரசிக்கிறத பார்க்கவும் இவளுக்கு கண்ணீரே வந்துருது. அங்க இருந்து பழையபடி 2 பேரும் இவங்க வழக்கமா போகிற பீச்சுக்கு வந்துடுறாங்க. கேட்டிக்கு பீச்ல குளிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் வருஷமா இவ பீச் பக்கமே வராம இருந்தா. ஆனா இன்னைக்கு இவளுக்கு பிடிச்ச பையனோட சந்தோஷமா அந்த பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாலியா ஒரு குளியலை போட்டு 2 பேரும் பீச் ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கேட்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பதறி அடிச்சு அவளோட போனை எடுத்து பார்த்தா மணி இப்போ அதிகாலையில 4:50. அதுவும் இல்லாம அப்பா நிறைய டைம் கால் பண்ணிருப்பாரு போல. பட் இவ அதை கவனிக்கவே இல்லை. இதை பார்த்ததும் கேட்டிக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அது மட்டும் கேட்டி மேல பட்டுச்சுன்னா அப்புறம் நிலைமை மோசமா போயிடும். சார்லி காரை எடு, உடனே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு இவ கத்தவும் சார்லிக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டி இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற? ப்ளீஸ் சார்லி, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத, ஸ்பீடா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் சார்லி வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவளும் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள கரெக்டா போகிற நேரத்துல சூரிய வெளிச்சம் நம்ம கேட்டி மேல பட்டுருது. உள்ள போய் இவ டோரை லாக் பண்ணவும் சார்லிக்கு எதுவுமே புரியல. கேட்டி ப்ளீஸ் டோரை ஓபன் பண்ணு, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அதே சமயம் கேட்டியை காணும்னு ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு அப்பாவும் மார்கனும் இங்க வந்துடுறாங்க. அப்பா அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போக சார்லி உடனே மார்கனை கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் மார்கன் செம கடுப்பாயிடுறா. அவ்வளோ டைம் கால் பண்ணியிருந்தோம், நீங்க ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல? உனக்கு தெரியாதா அவளை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு? மார்கன், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. கேட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் தான் சார்லிக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத மார்கன் புரிஞ்சுக்கிறா. உங்ககிட்ட அவ எதுவுமே சொல்லலையா? கேட்டிக்கு XP அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் இருக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அப்பா உடனே கேட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்கேனு அது இதுன்னு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பயப்படுற மாதிரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சார்லி என்ன பண்றான்னா இந்த XP அப்படிங்கிற நோயை பத்தி இன்டர்நெட்ல ஃபுல்லா தேடி பாக்குறான். இப்பதான் கேட்டி எதுக்காக பகல்ல வெளியில வராம நைட்டு மட்டும் வரா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். உடனே போனை எடுத்து கேட்டிக்கு கால் மெசேஜ் அப்படிலாம் பண்றான். பட் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுவும் இல்லாம நம்மளாலதான் கேட்டி இன்னைக்கு கஷ்டப்படுறான்னு இவனுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங். அவளை நேர்ல பார்த்து பேசுறதுக்கே இவனுக்கு பயமா இருக்குது. எனக்காகவாது நீ பழையபடி ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு கேட்டி சொல்லியிருப்பாள. சோ மறுநாளே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் நம்ம கேட்டி பழைய மாதிரி ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறத பார்க்கவும் மோர்கனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏ கேட்டி, உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடி. பாவம் சார்லி உனக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கான் தெரியுமா? ப்ளீஸ் அவளை நேர்ல பார்த்து ஒரு தடவை பேசிரு. என்ன என்னடி பண்ண சொல்ற? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் சார்லியை போய் பார்த்து பேசுவேன்? அவனை நான் ஆல்ரெடி கஷ்டப்படுத்திட்டேன், மறுபடியும் என்னால அவனை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு ரொம்பவே ஃபீலிங்கா பேசுறா. மறுநாள் கேட்டியோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டர் நேரா அப்பா வந்து பாக்குறாங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை. கேட்டியோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்குது. அவளோட பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆனதுல இன்னும் கொஞ்ச நாள்ல அவ இறந்து போயிருவா அப்படின்னு சொல்லவும் அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அலறாரு. சின்ன வயசுல கேட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியவும் அவளை வெளியில அனுப்பாம நான் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சேன். எல்லா பசங்களும் வெளியில ஜாலியா விளையாடும் போது என் பொண்ணு மட்டும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் எதுக்காக? என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான். ஆனா இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு பாவம் மனுஷன் கதறி கதறி அலறாரு. நாள் ஆக ஆக கேட்டியோட உடம்பு மோசமாகிட்டே வருது. இவளால சரியா சாப்பிட கூட முடியல. நாம இறந்ததுக்கு அப்புறம் அப்பா தனியா கஷ்டப்படுவார்ல, சோ அவருக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு ஒரு டேட்டிங் வெப்சைட்ல அவரோட டீடைல்ஸ் ஆட் பண்ணிருப்பா போல. இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொல்றா. இங்க பாரு கேட்டி, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு நீ மட்டும் போதும் கேட்டி. அப்பா கூடவே அது போதும். அப்பா, எனக்காக நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும்பா. உங்களுக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. உலகம் ரொம்ப பெருசு. உங்க கேமராவை எடுத்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி நிறைய போட்டோஸ் எடுங்க. உங்களோட திறமையை அந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டே பேசுறாங்க. நைட்டு டின்னருக்கு கேட்டிக்கு பிடிச்ச சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. வெளியில காலிங் பெல் அடிக்கவும் டெலிவரி பாய் தான் வந்திருக்கான் அப்படின்னு கேட்டியும் போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது நம்ம சார்லி. ஆக்சுவலா நம்ம அப்பா தான் சார்லிக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. என்னோட சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போய் சார்லி கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்லவும் இவனு வெளியில வந்து சார்லியை பாக்குறா. சார்லி, என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நமக்குள்ள இனி செட் ஆகாது. நீ என்ன மறந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கையை தேடி போயிரு. சார்லி இதை கேட்டதும் பயங்கரமா சிரிக்கிறான். நான் கேட்டதுலயே இதுதான் ஒஸ்ட் பிரேக்கப் ஸ்பீச் தெரியுமா? இங்க பாரு கேட்டி, உன்னை விட்டு போனாதான் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன்.
இந்த எக்ஸ்பி அப்படிங்கிற டிசீஸை பத்தி நான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இந்த நேரத்துல உனக்கு துணையா இருக்கணுமே தவிர உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது, போகவும் மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, என்னைக்குமே சார்லிக்கு கேட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் கேட்டி அப்படியே சந்தோஷத்துல ஓடி வந்து சார்லியை கட்டி பிடிக்கிறா. அப்படியே நாட்கள் ஓடுது. இன்னைக்கு தான் நம்ம சார்லிக்கு அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க இருக்குது. இதை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு கேட்டி ஆசைப்பட்டதால அப்பா தான் அவளை கூட்டிட்டு இங்க வந்திருக்காங்க. அந்த காம்படிஷன்ல சார்லி தான் வின் பண்றான். இதை பார்த்தது கேட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். மறுநாள் நைட்டு சார்லி அவனோட காரை எடுத்துக்கிட்டு வந்து கேட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்க போறோம்னு தெரியாம இவளு சார்லி கூட போய் பார்த்தா அது ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. கேட்டி சூப்பரா பாடுவாள, சோ அவளோட திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணும்னு தான் சார்லி இந்த ஏற்பாடே பண்ணியிருப்பான். ஆரம்பத்துல கேட்டி இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் சார்லியோட சந்தோஷத்துக்காக ஓகே சொல்லிடுறா. ரொம்ப நாளா கேட்டி வந்து சார்லிக்காக ஒரு பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா போல. அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. என்னதான் சார்லி முகத்துல சிரிப்பு இருந்தாலும் கேட்டி நம்மளை விட்டு பிரிய போறாளேன்னு இவன் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்படுறான். அந்த ஷோவை சூப்பரா முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சார்லி கிட்ட கேட்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. சார்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் நீ எப்போ ஸ்கேட்டிங்ல வருவேன்னு என் வீட்டு ஜன்னல் வழியா உட்காந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் சார்லி, இப்படியே உன் கூட இருந்துறேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கேட்டியோட நிலைமையை நினைச்சு இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையா கேட்டி பண்ண அந்த சார்லி அப்படிங்கிற சாங்க சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணி விட்டுறான். சார்லி கிட்ட ஒரு போட் இருக்கும்ல, அதுல போகணும் அப்படிங்கிறது கேட்டிக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நைட்டு கிடையாது, பகல்ல. அப்பாக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனாலும் பொண்ணு கடைசி ஆசைப்படுறாளேன்னு அதுக்கு ஒத்துக்கிறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு முதல் முறையா கேட்டி மேல அந்த சன்லைட் பட்டதும் அவளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். சன்லைட் மேல பட்டா செத்துரும்னு தெரிஞ்சும் இந்த கடைசி நேரத்தை சார்லி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் போட்டை எடுத்துக்கிட்டு கடல்ல ரைட் போடுறது மட்டும் இல்லாம ஒன்னா உட்காந்து சன்செட்டையும் பாக்குறாங்க. இந்த சந்தோஷத்தோட கேட்டி இறந்தும் போயிடுறா. இவ இறந்து போனதை நினைச்சு அப்பா, சார்லி அப்புறம் மார்கன் 3 பேரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம கேட்டியோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு இவங்க அடிக்கடி ஒரு பீச்சுக்கு போவாங்கல்ல, அங்கேயே கடல்ல கரைக்கவும் செய்றாங்க. கேட்டி சார்லி கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு டைரி அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருப்பா போல. அதை சார்லி கிட்ட கொடுக்குறாரு. சார்லியும் அதை வாங்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது சரி பாட்டு போடலாமே நீ எஃப்எம் ஆன் பண்ணா ரீசெண்டா யூடியூப்ல பல லட்சம் வியூஸ் வாங்கின ஒரு ட்ரெண்டிங்கான சாங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டி பண்ண அந்த சார்லி சாங்க போடுறாங்க. அவளோட குரலை கேட்டதுமே சார்லி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். உடனே எஃப்எம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டியோட அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட அவர் ஆன் பண்ணுனா அதுல அவரு பொண்ணு பாடின ஒரு பாட்டு வரதை கேட்டதுமே கண்ணெல்லாம் கலங்குது. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் எஃப்எம்ல வரது என் பொண்ணு பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம சார்லி என்ன பண்றான்னா கேட்டி ஒரு டைரி அவனுக்காக கொடுத்திருப்பால, அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி அதுல எழுதியிருக்கா. ஹே சார்லி, இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இறந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு உட்காராம உன்னோட கோலை நோக்கி ஓடு. என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள்னா அது உன் கூட இருந்த நாள் மட்டும்தான். என் லைஃப்ல நீ கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் சார்லி. நான் ஒன்னும் தூரமாலாம் போகல, உன் கூடவே உன் மனசுக்குள்ளதான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இரு அப்படின்னு அந்த டைரியில எழுதி இருக்குது. இத படிச்சு பார்க்கவும் கேட்டி எங்கேயுமே போகல, எப்பவுமே என் கூட தான் இருப்பா அப்படின்னு சார்லி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தோடய மிட் நைட் சன் அப்படிங்கிற இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.